இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவ்ளோ காய்கறி? ஆச்சரியமா இருக்கே. என் வீட்டுக்கு யாராவது வராங்களா? நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்யற மாதிரி இல்லையே. இவ்ளோ செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே ராதிகா? இன்னைக்கு 7 பேருக்கு சேர்த்து சமைக்கிறியா? இல்லையே, அது நான் எப்ப சமையல் செஞ்சாலும் இப்படிதானே செய்வேன். குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். அது என்னன்னா, நம்ம எப்போ சமையல் செஞ்சாலும் அது அதிகமாக தான் செய்யணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கம்மியாக செஞ்சிருந்தா பிரச்சனை ஆயிடல. அதான் அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு. இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்க முடியும்? அப்பா, என்ன பண்றீங்க? குஷி, எனக்கு என்னமோ ராதாவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அவ பிரச்சனைல இருக்கா. யாரோ கதவை வெளிய இருந்து லாக் பண்ணிருக்காங்க. அப்பா, ராமா தான் லாக் பண்ணிருப்பாங்க நம்ம சேஃப்டிக்காக. அப்பதானே நம்ம உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இல்ல குஷி, என் மனசு சொல்லுது ராதா ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு. ஏதோ நீங்க சரியில்லை, புரியுதா? அப்பா அப்பா இருங்க. நீங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு கதவை திறக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டுரும். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். என்ன திடீர்னு நம்ம வீட்டுல சொரக்கான சமைக்கிறேன்? இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்கு? இந்த வீட்டுல சொரக்கா நானும் சாப்பிட மாட்டேன், அம்மா சாப்பிட மாட்டாங்க, மானசும் சாப்பிட மாட்டான், பாட்டி தான் சாப்பிடுவாங்க, பாட்டியும் இல்ல. அப்ப யாருக்காக இந்த சொரக்கா? சொரக்கா சாப்பிடுற பாட்டி இல்ல. இப்ப இந்த சொரக்கா இங்க எதுக்கு? கரெக்ட் தானே? இப்ப யாருக்காக சொரக்கா சமைக்கிற? யுவன், நீங்க சும்மா இருக்கீங்களா? தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க, என்ன சமைக்க விடுங்க. ஏன்னு தெரியல குஷி, எனக்கு என்னமோ ஏதோ சரியா படல. ஏதோ நீங்க தப்பா இருக்கு. அதற்கிட்ட குஷி, நான் புல்லாங்குழல் வாசிக்கும் போது உனக்கு யார்கிட்ட இருந்தோ போன் வந்துச்சுல்ல? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத்தை தான் போன் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னா, யுவன் அங்கிள் நம்ம வீட்டுக்கு போனாராம். அத்தைய பயமுறுத்த நம்ம 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாராம். ட்ரக் மோதிருச்சான். என்ன? யுவன் அத்தை கிட்ட என்ன சொன்னா? நம்ம மேல ட்ரக் மோதி நாம செத்துட்டோமா? ஆனா அவன் எதுக்காக அப்படி போய் சொல்லணும்? அவர் எப்பயுமே அப்படிதான்ப்பா. அவர் எப்போ எப்படி பேசுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அத்தைய பயமுறுத்தி நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம். பட் டோன்ட் வரி, அத்தை நம்மள பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல. நீ சொல்றது கரெக்ட் தான் குஷி. அது யுவனோட மூளைக்குள்ள எப்ப என்ன ஓடுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஏதோ ஒண்ணு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது.